ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அழகான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களோட சுடிதாருக்கு ஃப்ரண்ட் நெக்காகவும் ப்ளவுஸ்க்கு வந்து பேக் நெக்காகவும் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் ரெண்டு நெக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் நெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸை சிங்கிள் ஃபோல்டில் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங்கிலேருந்து உங்களோட நெக்கோட அகலத்தை எடுத்துக்கலாம். அகலம் எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய நெக்கோட அகலமும் நெக்கோட இறக்கமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து நம்ம நெக்கோட டிசைன் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த நெக்லைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபேன்சியாகவும் இருக்கும். உங்களோட குர்த்திக்கோ இல்லை வந்து சுடிதாருக்கோ பண்ணும்போது ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும். இப்போ நெக்லைனை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கப்புறமா இதோட கேன்வாஸோட அகலம் கொடுத்துக்கலாம். இப்போ அகலம் வந்து நான் 1.5 இன்ச்சு கொடுக்குறேன் சைடில். அந்த 1.5 இன்ச்சு வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வந்து வளைவு கொடுத்துருக்குமோ அந்த இடம்லாம் கரெக்டாக வந்து அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் போடும்போது உங்களுக்கு அந்த அகலம் வந்து கரெக்டாக வரும். எல்லா இடத்துலையுமே அந்த கார்னர்லேயே ஆகட்டும் இல்லை வந்து கீழே வளைவு ஷேப் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதே லைனை நீங்கள் திரும்பவும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வெளியில் இருக்கிற லைனை வந்து கட் பண்ணுறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வர ஆளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நெக் லைனை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நெக் லைன் நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு கிளாத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் வந்து ப்ளெயினாக எடுத்துருக்கிறதுனால நெக்லைனுக்கு பிரிண்ட் இருக்கிற மாதிரி நம்மளோட பேண்ட்டு துணியை வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட கேன்வாஸோட வெளிப்பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச் வரைக்கும். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால் அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருங்க. 1/2 இன்ச்சு கட் பண்ணுறீங்கன்னா இந்த கேன்வாஸை சுற்றிலுமே வந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்ம நெக்லைன் எப்படி திருப்புவோமோ அதே மாதிரி இதில் வந்து நாச் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை அந்த கேன்வாஸ் மேலே மடித்து தைச்சிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை. இப்போ நான் இதில் வந்து நெக்லைனுக்கு கட் பண்ணலை, சைடில் இருக்கிறது மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சைடு ஃபோல்டு பண்ணி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நாச் கொடுக்கும்போது தான் ஈஸியாக திரும்பும், அதேமாதிரி நீட்டாக திரும்பும். நீங்கள் கேன்வாஸை விட அந்த துணி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ இது எல்லாமே உள்பக்கமாக மடிகிற மாதிரி மடித்து தைங்க. எந்த இடத்துலையுமே வந்து வெளியிலையும் உள்பக்கம் மேலேயும் கீழேயும் இல்லாமல் ஈக்குவலாக மடிங்க. அந்த கேன்வாஸ் அளவுக்கு கரெக்டாக விட்டுட்டு மீதி இருக்க துணி எல்லாத்தையுமே மடித்து தைக்கும் போது தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபேன்சி நெக் அப்படிங்கும்போது நமக்கு வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு நீட்டாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு துணி ஃபுல்லாகவே திருப்பி நீட்டாக தைச்சி எடுத்துடுங்க. இது நாச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே திரும்பும். அந்த லைன் வந்து கார்னர் பாயிண்ட் ஆகட்டும், அதே மாதிரி அந்த வளைவு ஷேப்பில் எல்லாமே நீட்டாக திரும்பணுன்னா உங்களுக்கு வந்து நாச் கொடுத்து நீங்கள் திருப்பி தைச்சிக்கலாம். இப்போ சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து 1/2 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். அந்த 1/2 இன்ச்சையுமே மொத்தமாக உள்பக்கமாக திருப்பி, அதாவது கேன்வாஸ் மேலே திருப்பி நான் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கேன்வாஸ் மேலே நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போ இதோட நம்ம மடித்து தைச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணிடலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக சென்டர் வந்து ஒரு நாச் கொடுத்தோ இல்லை பென்சில் வச்சோ நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் பார்த்திங்கன்னா நான் ஆம் ஹோல் தான் கட் பண்ணியிருக்கேன், நெக்லைன் கட் பண்ணலை. இப்போ இதையும் ஃபோல்டிங்கில் அப்படியே வச்சு நெக்கோட சென்டர் பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோல்டிங் சைடில் சென்டர் இருக்கும், அந்த சென்டரை வந்து
நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நெக் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டர் நான் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மார்க்கிங் இருக்குது பாருங்கள், இந்த சென்டரும் நம்ம தைச்சி வச்சுருக்க அந்த கேன்வாஸோட சென்டரும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுடுங்க. இது வந்து துணியோட உள்பக்கம், அதாவது துணியோட ராங் சைடில் வச்சு நம்ம இதை வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. அந்த துணி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக சென்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணி பின் பண்ணிவிடுங்க. இதில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் துணியோட ராங் சைடில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது மட்டும் கவனிச்சிடுங்க. அதாவது துணியோட உள்பக்கம் வச்சு நம்ம தைக்கும்போது தான் அது கரெக்டாக திருப்பும்போது நமக்கு ஃபேன்சியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையலுக்கான அளவை கூட மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 இன்ச் தைப்பீங்க அப்படின்னா 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு நீங்கள் லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் அந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு கூட தைச்சிக்கலாம். இல்லை லைன் வேணாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் அந்த தையலுக்கான கேப்பை மட்டும் விட்டு 1/2 இன்ச்சு கேப்பை மட்டும் விட்டுட்டு நீங்கள் தைச்சி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி நெக்கு தைக்கும்போது நெக்கு கட் பண்ணாமல் இதே மாதிரி கேன்வாஸ் மட்டும் கட் பண்ணி தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதேமாதிரி நெக்லைன் வந்து எந்த இடத்துலையுமே வந்து மாறுபடாது. அதாவது அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறாது. நம்ம எந்த நெக் கட் பண்ணமோ அந்த ஷேப் கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ நான் கேன்வாஸ் மேலே தைக்கிறேன். கேன்வாஸ்லேயே 1/2 இன்ச்சு கேப் விட்டு தான் நான் தைச்சிருக்கேன். இப்போ இது தைச்சதுக்கப்புறமா உங்கள் நெக்லைனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கீழே இருக்க மெயின் துணியும் மேலே இருக்க கேன்வாஸில் உள்ள துணியும் வந்து நெக்லைனை கட் பண்ணிடலாம். இப்போ கேன்வாஸோட கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோம். நீங்கள் இது சுடிதார் அப்படிங்கும்போது கீழே இருக்க ஃபேண்ட் துணியை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நெக் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி மேட்சிங்காக ஃபேன்சியாகவும் இருக்கும் அந்த நெக்கு. பாருங்கள், இப்போ நெக் கட் பண்ணியாச்சு. இதுலேயும் நம்ம நாச் கொடுத்துக்கலாம். பக்கத்தில் கொடுங்க. ஏன்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திருப்புறதுக்கு. அதனால் பக்கத்தில் நாச் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக திருப்பிடலாம் அந்த கேன்வாஸை வந்து. பாருங்கள், நாச் கட் பண்ணதுக்கப்புறம் பின்னை எடுத்துடலாம். பின் எடுத்துகிட்டு இப்போ மேலே இருக்க கேன்வாஸை அப்படியே துணியோட வெளிப்பக்கமாக திருப்பணும். நம்ம வந்து துணியோட உள்பக்கம், அதாவது துணியோட ராங் சைடில் தான் நம்ம தைச்சதை இப்போ துணியோட வெளிப்பக்கமாக இந்த கேன்வாஸ் மொத்தமாகவே திருப்பும்போது இந்த கார்னர் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக வெளியில் எடுத்து விட்டு நீங்கள் திருப்புங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக தெரியும் நமக்கு. அதேமாதிரி கட் பண்ண அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி துணியோட வெளிப்பக்கத்தில் இந்த கேன்வாஸை திருப்பும்போது நெக்லைன் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதையுமே நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிடலாம். ரொம்ப அகலம் வராத அளவுக்கு அதை நம்மளோட அகலம் வந்து கரெக்டாக வரணும். எந்த இடத்துலையுமே துணி வந்து கீழே இருக்க மெயின் துணி வந்து நெக்கு பக்கத்தில் எங்கேயுமே வெளியில் தெரியாத அளவுக்கு உள்பக்கம் திருப்பிட்டு இதோட கார்னரில் ஒரு சைட் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், துணியோட இந்த கேன்வாஸோட வெளிப்பக்கத்தில் நம்ம தைக்கிறோம். ஓரமாக எந்த அளவுக்கு ஓரமாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஓரமாக தைங்க. அப்போ தான் அந்த தையல் வந்து நீட்டாக இருக்கும். சப்போஸ் இதில் லேஸ் வேணுன்னா கூட நீங்கள் லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து கேன்வாஸ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சிருக்கிறதுனால லேஸ் தேவைப்படாது. இதையே இப்படியே தைச்சாலே ரொம்பவே நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து ப்ளெயினாக இருக்கும்போது லேஸ் வச்சு டிசைன் பண்ணும்போது சுடிதாரில் அவ்வளோவா நீட்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி நெக் தைக்கும்போது ஃபேன்சியாக தைக்கும்போது நீங்கள் இதே மாதிரி கேன்வாஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். பாருங்கள், இப்போ ஓரமாக தையல் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே அழகான ஒரு டிசைன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குத்திருக்க பின்னெல்லாம் எடுத்துடலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது வந்து நெக்கோட ஓரத்துலேயும் நம்ம தைக்கணும் அப்படின்னா நெக்கோட ஓரத்துலேயும் நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது படிமான தையல் மாதிரி நீங்கள் இதோட ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே அழகான ஒரு ஃபேன்சியான நெக் டிசைன் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ரொம்பவே இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதோட ப்ளவுஸோட இன்னொரு நெக்கோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.